இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புத்ரா ஹைட்ஸ் சம்பவம் போலீஸ் தரப்பை முழுமையாக நம்புவீர். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நிகழ்ந்த புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் தொடர்பான முழு விசாரணையை மேற்கொள்வதற்கு அரசு மலேசிய போலீஸ் படை PDRM-ஐ முழுமையாக நம்பும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தொடக்கத்திலிருந்தே போலீஸ் துறை இச்சம்பவம் தொடர்பில் ஈடுபட்டு வருவதாகவும் இன்று வரை அதன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். விசாரணை நடத்தும் போலீஸ் குழுவால் அவ்வப்போது எனக்கு அண்மைய தகவல்கள் அளிக்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் விசாரணையை முடிக்கட்டும். எல்லாவற்றையும் உள்ளடக்கிய விசாரணை ஆதாரங்களை சேகரிப்பதற்கு துல்லியம் மற்றும் புலனாய்வு தேவைப்படும் என ஒரு முயற்சியாகும் என்று அவர் கூறினார். நேற்று கெடா குபாங் பாசு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற PDRM உடனான உள்துறை அமைச்சின் சந்திப்பு மற்றும் நோன்பு பெருநாள் விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இது தொடர்பில் எந்த ஒரு யூகத்தையும், குறிப்பாக சமூக ஊடகங்களில் எந்த ஒரு ஆர்வத்தையும் பொதுமக்கள் பகிராமல் இருந்தாலே போதுமானது என்று டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் கூறினார். மியான்மரில் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படும் என்பதால் நிவாரண உதவிகள் தொடரும். மியான்மரில் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படும் என்று ஆசியான் நாடுகள், குறிப்பாக மலேசியா கணித்திருப்பதால் அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்திற்கு பிந்தைய நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு முயற்சிகள் தொடரப்பட உள்ளது. கடந்த மார்ச் 28ஆம் தேதி மியான்மரை தாக்கிய 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இராணுவ ஆட்சிக்குழு எதிர்க்கட்சியினருக்கு எதிராக ஏப்ரல் 22 வரை 3 வார போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தது. மலேசியாவும் ஆசியானும் போர் நிறுத்த அறிவிப்பை வரவேற்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். மியான்மர் மக்களின் சுபிட்சம் மற்றும் நல்வாழ்வுக்காக நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அழிவின் அளவையும் நீண்டகால மனிதாபிமான உதவிகளின் அவசியத்தையும் கருத்தில் கொண்டு இது தொடரப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த அறிவிப்பால் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனெனில் இந்த நெருக்கடியான நிலையில் நாடு பேரழிவை எதிர்கொள்கிறது. எனவே தொடர்ந்து அங்கு சர்ச்சைகளை ஏற்படுத்த வேண்டாம். மியான்மர் மக்களை எவ்வாறு காப்பாற்றுவது மற்றும் உதவி பெறுவது என்பதே இப்போது மிக முக்கியமான விஷயமாகும் என்று அவர் கூறினார். பேராக்கில் 26 இந்திய தொழில் முனைவோருக்கு ஸ்மிபா விருது வழங்கி கௌரவிப்பு. பேராக் மாநிலத்தில் உள்ள தொழில் முனைவோரின் வளர்ச்சியினை அடையாளப்படுத்தவும் அவர்களை ஊக்குவிக்கவும் ஸ்மிபா என்ற அமைப்பு ஆண்டுதோறும் பல தொழில் முனைவோரை கௌரவித்து வருகிறது. இவ்விருது வழங்க தொடங்கி 15 ஆண்டுகள் நிறைவடைந்த வேளையில் இதுவரை 4000 பேர் தங்கள் அமைப்பின் விருதினை பெற்றுள்ளதாக கூறிய ஸ்மிபா நிறுவன தலைவருமான மாலா பிரகாசம், இவ்வாண்டு 26 இந்திய தொழில் முனைவோருக்கு விருது வழங்கி அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்துறை வர்த்தகத்தின் பங்களிப்பு இன்றியமையாதது என்பதோடு வருங்கால தொழில் முனைவோருக்கு இவர்களே சிறந்த உதாரணமாவதால் இத்தகையோரை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கியதாக மாலா பிரகாசம் கூறினார். பேராக் மாநிலத்தில் மட்டும் இன்றி மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் அனைத்துலக அளவிலான இந்திய வர்த்தகர்களை அடையாளம் கண்டு அவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் விதமாக விருதுகள் வழங்கப்படுவதாக மாலா குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸ் 25 வீடுகளுக்கு குடியிருப்பாளர்கள் மீண்டும் செல்ல அனுமதி. ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு மற்றும் தீ விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள கம்போங் கோலாசுங்கை பாருவில் 25 வீடுகளில் மேற்கொண்ட இறுதி பாதுகாப்பு மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்து அதன் குடியிருப்பாளர்கள் நேற்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டிட அமைப்பு மற்றும் மின்கம்பி தர பரிசோதனை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப அதிகாரிகளுடன் குடும்ப தலைவர் மட்டுமே அழைத்து செல்லப்பட்டதாக கோலாசுங்கை பாருவின் கிராம தலைவர் ஃபிக்ரி ஜுஸ்டின் கூறினார். இப்போது பாதிக்கப்பட்டவர்களை வீட்டிற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் செல்ல முடியுமா அல்லது முடியாதா என்பது குறித்து இன்னும் சரியாக தெரியவில்லை. ஏனெனில் இப்பொழுது குடும்ப தலைவர்கள் மட்டுமே தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, JKR மற்றும் TNB போன்ற அதிகாரிகளுடன் அழைத்து சென்று பரிசோதனை செய்து வருகிறோம். அவர்கள் வீட்டில் தங்குவதற்கு பாதுகாப்பானது என்பது குறித்து மறுபரிசீலனை செய்து கொள்ள அழைத்து செல்லப்படுகின்றனர். பாதுகாப்பு என்று உறுதிப்படுத்தியதும் அவர்கள் PBS-இலிருந்து தங்களின் குடும்பங்களை அழைத்து செல்ல முடியும் என்றார் அவர். புத்ரா ஹைட்ஸ் சாட்சிய பதிவுக்கு 118 பேர் அழைப்பு. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் தொடர்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி
சாட்சிய பதிவிற்காக மொத்தம் 118 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 15 பேர் குத்தகை நிறுவனத்தை சேர்ந்த சாட்சிகள் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். சம்பவத்திற்கான காரணம் குறித்து அறிவதே விசாரணை அறிக்கையின் முதன்மை நோக்கமாக உள்ளது. எனவே இவ்விவகாரம் தொடர்பில் சாட்சியம் அளித்த எந்த ஒரு தரப்பினர் அல்லது நிறுவனத்தின் பெயரினை வெளியிட வேண்டிய அவசியம் தமது தரப்பிற்கு இல்லை என்றும் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். தற்போது பாதிக்கப்பட்ட இடமே எங்களின் முதல் கவனமாக உள்ளது. அதை விடுத்து யார் இதில் உட்படுத்தப்பட்டிருப்பார் என்று விமர்சிப்பதல்ல. அதனால்தான் நாங்கள் விசாரணையில் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். இதில் இன்னும் எந்த குற்றவியலையும் நாங்கள் வகைப்படுத்தவில்லை. அதனால்தான் விசாரணை அறிக்கையின் கீழ் போலீஸ் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அங்கு தனிநபர்களை விசாரணைக்கு அழைக்கவும் தகவல் பெறவும் போலீசுக்கு அதிகாரம் உள்ளது. எனவே இச்சம்பவத்தை தொடர்பில் யாரையும் குறை கூற முடியாது என்று அவர் கூறினார். நேற்று சம்பவ இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். அதே வேளையில் புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் மொத்தம் 219 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 220 வீடுகள் பாதிப்பின்றி பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஹுசைன் உமர் கான் தெரிவித்திருக்கின்றார். டோக்கியோ சுற்றுலா பேருந்துகளை உட்படுத்திய விபத்தில் 47 பேர் காயம். ஜப்பான் மேற்கு டோக்கியோ நெடுஞ்சாலையில் 2 சுற்றுலா பேருந்துகள் விபத்துக்குள்ளானதில் 47 பேர் காயமடைந்தனர். அவர்களில் அதிகமானோர் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் ஆவர். போக்குவரத்து நெரிசல் காரணமாக 2 பேருந்துகளும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த போது ஒரு பேருந்து மற்றொரு பேருந்தை பின்புறத்தில் இருந்து மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது என்று அமலாக்க தரப்பினர் கூறினர். ஹிச்சியோஜி சுவே நெடுஞ்சாலையின் கொபுட்டோக் சுரங்க பாதைக்கு அருகே உள்ளூர் நேரப்படி காலை மணி 10:15 அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. JR டோக்கியோ நிலையத்திலிருந்து யமனாஷி வட்டாரத்தில் உள்ள கவாகுச்சி ஏரியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அவ்விரு பேருந்துகளும் ஒரே நிறுவனத்தை சேர்ந்தவையாகும். இந்த விபத்தில் எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படாத அதே வேளையில் யாருக்கும் பலத்த காயங்களும் ஏற்படவில்லை என்பதை அமலாக்க தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. உயர்கல்வி மாணவர்கள் இயங்கலை மூலமாக கல்வி கற்க முடியும். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட உயர்கல்வி மாணவர்கள் திங்கட்கிழமை முதல் இயங்கலை மூலமாக கல்வி கற்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொது பல்கலைக்கழகங்களை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமின்றி பாலிடெக்னிக் மற்றும் காலேஜ் கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களும் இதே முறையை பின்பற்றலாம் என்று உயர்கல்வி தலைமை இயக்குனர் முனைவர் டாக்டர் அஸ்லின்டா அஸ்மான் தெரிவித்தார். இயங்கலை வாயிலாக வகுப்புகள் நடைபெறும். எனவே மாணவர்களின் இலகுத்தன்மைக்காக பொது பல்கலைக்கழகங்கள் உள்ளன. மேலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இது 100 விழுக்காடு முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை முன்னிறுத்தி அவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தாமல் போய்விடக் கூடாது என்பதால் தான் அவ்வாறு கூறினார். நேற்று புத்ரா ஹைட்ஸ் பள்ளி வாசலில் உள்ள தற்காலிக நிவாரண மையத்தில் தங்கியிருக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உதவி நிதி வழங்கிய பின்னர் டாக்டர் அஸ்லின்டா அஸ்மான் அவ்வாறு கூறினார். உலக புவியியலாளர் தினம். இயற்கை வளங்களான கனிமங்கள், நீர் மற்றும் நிலங்களை ஆய்வு செய்வதுடன் புவி மண்டலத்தின் பரிணாம வளர்ச்சிகளை புரிந்து கொண்டு மனிதர்களின் வாழ்க்கை முறைக்கு மகத்தான பங்களிப்பை வழங்குவதில் புவியியலாளர்கள் முதன்மை வகிக்கின்றனர். அவர்களின் பங்களிப்பை போற்றும் விதமாக 1966ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் உலக புவியியலாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. பூமியின் ரகசியங்களை ஆராய்ந்து இயற்கை அற்புதங்களை தெளிவுபடுத்தும் புவியியலாளர்கள் தொடர்பான சிறப்பு செய்தி தொடர்ந்து இடம்பெறுகின்றது. மனிதனுக்கும் இயற்கை வளங்களுக்கும் இடையிலான தொடர்புகள், காலநிலை, தாவரங்கள், விலங்குகள், அதன் சூழல்கள் மற்றும் தாக்கங்களை இணைக்கும் புவி குறித்த ஆராய்வுகளை புவியியலாளர்களின் உலகமாகின்றது. மருத்துவம், விஞ்ஞானம், சட்டம், ஆசிரியர் போன்ற துறைகளுக்கு மத்தியில் பூமியின் மாற்றங்கள், கடல் புவியியல், இயற்கை பேரழிவுகள் போன்ற ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் புவியியல் துறையை மாணவர்கள் தேர்வு செய்வது மிகவும் அரிதாகவே உள்ளது. எனினும் மலேசியாவை பொறுத்தவரை புவியியல் கல்வி மிகவும் அவசியம் என்று வலியுறுத்துகின்றார் மலேசிய தெலங்கானா பல்கலைக்கழகத்தின் கடல்சார் புவியியல் அறிவியல் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்திருக்கும் மாணவி பிரியங்கா பழனிவேலு.